தாதா இந்த வந்துட்ட ராஜா. காலேஜுக்கு நேரமாச்சு தாதா. இந்தா ராஜா, ரோட்ல போகும்போது பாத ஓரமா போப்பா. என்ன கண்ணை முடிட்டு காரை ஓட்டிட்டு வர்றாங்க. தாதா 10 வருஷத்துக்கு முன்னால அப்படி சொன்னீங்க. அப்ப நான் சின்ன பையன். இப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே. எத்தனை வருஷம் ஆனா என்னப்பா, எனக்கு நீ எப்பவும் குழந்தைதான். பெரியவங்களுக்கு முன்னால என்னைக்குமே நான் குழந்தைதான். ஜாகிரதா. டாக்டர் தம்பி, என்னன்னா சூடா ஒரு கப் டீ சாப்பிட்டு போறது. தேங்க்யூ வெரி மச். நான் இப்பதான் சாப்பிட்டேன். தம்பி, எனக்கு 2 நாளா நெஞ்சு ரொம்ப வலிக்குது. எந்த செய்யா? ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காமிங்க. ஐயப்பா, நீங்களே பெரிய டாக்டர் தானே. நான் இப்ப படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், பட்டம் வாங்கலையே. தம்பி, நீங்க சீக்கிரம் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி இந்த துலுக்கான குப்பத்துக்கே பெரிய டாக்டர் ஆயிட்டு வரணும்னு நாங்கெல்லாம் ஐயப்பனை வேண்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. வரட்டுமா? ஆயா, காலையில இட்லி ஆப்பம் எல்லாம் சாப்பிட்டேன். ரொம்ப பிரமாதம். வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? காலங்காத்தால நீ போனி பண்ணிட்டியல்ல, வியாபாரத்துக்கு கேட்கவா வேணும்? கண்ணு, நீ கைராசிக்கார. இதே மாதிரி இந்த குப்பத்துல நீ ஒரு பெரிய டாக்டரா வந்து கைராசிக்கார டாக்டர்னு பேர் வாங்கணும். அவ்வளவுதான். சந்தோஷம். வரட்டுமா? சாப்பிட்டுப்பமா. ஐயோ, நிறைய சாப்பிட்டேன். வரேன். என்னமா கண்ணு, பயந்துட்டியா? நான் தான் உன் ஃப்ரெண்டு, துலுக்கானந்த தோட்டத்துக்கு வாத்தியாரு அந்தோணி சாமி. அந்தோணி சாமி என்ன வாத்தியார, காலையிலேயே ஜம் 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 ஜம்னு இந்த வேகம் எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? எங்க கொண்டு போய் விட்டா எனக்கு என்ன? குடிமா கணே, நிறுத்துவோம் பாட்ட. நான் குடுக்கட்டும். எனக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம், நீயே சாப்பிடு. நான் வரட்டுமா? வேண்டாமா? ஆயா ஆயா. மாலதி, அங்க பாத்தியா சைக்கிள்ல யார் போறதுன்னு? யார் வசந்தி? நம்ம காலேஜ் விஸ்வாமித்திரர். ராஜாவா? எஸ் எஸ். இப்ப கொஞ்ச நேரத்துல வேடிக்கையை பாரு. ஓ, ஐ அம் வெரி சாரி ராஜா. எதுக்காகமா சாரி சொல்றீங்க? கார்ல என்ன மோதினதுக்காகவா, இல்ல அடிக்கடி என்ன கலாட்டா பண்றீங்களா அதுக்காகவா? நாங்க ஏன் சார் உங்களை அனாவசியமா கலாட்டா பண்றோம்? எங்களுக்கு என்ன ஆசையா? பாதையில போகும்போது பார்த்து போனோம், இல்லனா இப்படித்தான் ஆகும். ஏண்டி அவரை இப்படி சொல்ற? அவர் தான் விஸ்வாமித்திரராச்சே. பெண்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காதே. பெண்களா? நீங்களா? சிவ 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 சிவா. ஏன் மிஸ்டர், எங்களை பார்த்தா உங்களுக்கு பெண்களா தெரியலையோ? உங்க கேள்விக்கு பதில் சொன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். எதுக்கா இந்த வீண் வம்பு? டைம் ஆச்சு, காலேஜுக்கு போங்க. ஏண்டி, சைக்கிளும் பெண்ட் ஆயிடுச்சு, காலேஜுக்கும் லேட் ஆயிடுச்சு. பாவம், அவர் எப்படி தனியா விட்டு போறது? ஏ ராஜா, உங்களுக்கு நான் ஒரு லிஃப்ட் தரட்டுமா? லிஃப்டா? லிஃப்ட் எனக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவை. கொள்ளம்மா, சுழிக்க போகுது உடம்பு. So, my dear students, ஒரு நிமிஷம் காலதாமதமானா கூட ஒரு உயிரை நம்மால காப்பாற்ற முடியாம போயிடும். அதனால மருத்துவத்துறை மாணவர்களாக இருக்கும் நீங்கள் எப்பவும் பஞ்சுவாலிட்டி தவறக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்பதான் பஞ்சுவாலிட்டி பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை மிஸ்டர் ராஜா எவ்வளவு ஒழுங்கா கடைபிடிக்கிறாரு பாத்தீங்களா? ஒரே சிரிப்பும் கும்மாளமா இருக்குது. ஐம் சாரி. ஏ மிஸ்டர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடானா கார்ல வந்து மோதுனீங்க, இன்னைக்கு ஆள் மேலே மோதுறீங்களா? நானா? பின்ன நாங்களா வந்து மோதுனோம்? பொண்ணுங்களை கண்டா பிடிக்காத மாதிரி நடிக்கிறது, சமயம் கிடைச்சா தெரியாம இடிக்கிறது. எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லம்மா. அப்போ எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்களா? என்னடா வம்பா போச்சு? ஏம்மா சதா என்கிட்ட வம்பிழுக்கிற? பாவண்டி, தெரியாம வந்து மோதிட்டாரு. அப்பா அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவர்கிட்ட என்னடி பேச்சு? வாங்க டீன் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். என்ன மிரட்டுறீங்களா? எனக்கு ரிப்போர்ட் பண்ண தெரியும். அட, கேட்டீங்களா? இவருக்கு கூட ரிப்போர்ட் பண்ண தெரியுமா? நல்ல ஜோக். நான் தாண்டா. ஏய் ராஜா, உன்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க முக்கிறாங்களே, அப்படி என்ன உங்ககிட்ட விசேஷம்? காதலா இல்ல மோதலா? என்ன விளையாடுறீங்களா? காதலும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. அந்த பொண்ணு வசந்தி என் மேல வந்து மோதிட்டா. மோதிட்டானா? எங்கடா மோதுறா? இங்க. எங்கயா? ஐயோ, இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுடா. அவளா வந்து என் மேல மோதினது இல்லாம நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? ஐயோ, புரியாம பேசுறியாடா? அவ காதலுக்கு வெள்ளோட்டம் விட்டுருக்கா.
போ, கைய புடி, கால புடி, மன்னிப்பு கேளு, மயங்கிடுவா. அப்புறம் 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 என்ன? ரூப்பு தேனா மஸ்தான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ போய் டீன் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறாளா? நானும் பண்றேன். ஐயோ வேணாம். ஏன்னா நீ தயங்கி தயங்கி உண்மையை சொல்லுவ, அது பொய்யாயிடும். அவங்க துணிச்சலா பொய்ய சொல்லுவாங்க, அது உண்மையாயிடும். பொம்பளைங்க பாய்ச்சிக்காத. இந்தாப்பா, உனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கா? சொல்லு, நான் வேணா கூட வரேன். வேண்டாம், நானே போறேன். சேர்க்க மாட்டானே இந்த விஷயத்துல, என்ன சேர்க்க மாட்டானே? ஹலோ லலிதா, அக்கா வரல. ஏய் வசந்தி, அதோ பாருடி அசடு வருது. என்ன மிஸ்டர், எங்கே வந்தீங்க? இது என்னடி கேள்வி? மன்னிப்பு கேட்க வந்திருப்பாரு. கூட்டத்துல கேட்க வெக்கமா இருந்தா வசந்தியை தனியா கூட்டிட்டு போய் கேளுங்க. சும்மா இருங்கடி, நம்ம முன்னாடி தானே மோதினார், நம்ம முன்னாடியே மன்னிப்பு கேட்டோம். மிஸ்டர், தமிழ்ல கேட்க வெக்கமா இருந்தா இங்கிலீஷ்ல கேளுங்க. கேட்கலம்மா, தமிழ்லயே சொல்றேன். முதல்ல நீங்க பொம்பளைங்கிறத ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது, ஆம்பளைங்களை எப்படி எல்லாம் கலாட்டா பண்ணாரு. இத சொல்லத்தான் இங்க வந்தீங்களா? இது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். இந்த குரூப் பேரா மஸ்தானா இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த ராஜா யார் கூடயும் ஒட்டாம தினமும் தனியா சாப்பிடுறாரு. அந்த டிஃபன் கேரியர்ல தான் ஏதோ மர்மம் இருக்கு. அதை இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வாங்கடி போலாம். அம்மா, இருந்தாலும் தீரும். ஆனா என் மனசுல இருக்கிற நோய் எந்த மருந்தாலையும் தீராதுமா. அம்மா, சந்தோஷமா இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய இந்த வயசுல நீ சம்பாதிச்சு எங்களை காப்பாத்தணும்னு ஆண்டவும் தலையில எழுதிட்டானம்மா. என்னம்மா செய்யறது? அப்பா உயிரோடு இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நிழல் கொடுத்த மரமே சாஞ்சி போயிடுச்சு. இனிமே வெயிலுக்கும் மழைக்கும் பயந்தா முடியுமா? இந்த பாலையாவது சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. எனக்கு எதுக்குமா பால்? முதல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்து. இது இன்னைக்கோ நாளைக்கோ அணைய போறது தானே. சீதா பேட்டி, சீதா பேட்டி, தாதா, தம்பி ராமு என்ன செஞ்சிருக்கா பாத்தியா? என்னடா சட்டையெல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு? யார் கூட சண்டை போட்டேன்? உன் தம்பிக்கு சண்டைனா கேட்கணுமா? சக்கரை பொங்கலாச்சே. அந்த பொட்டிக்கிற புதம்பல் என்ன? அவன் எவ்வளவு பெரியவன், அவனை இவன் கண்ணால் அடிச்சுட்டான். ஏண்டா அப்படி செஞ்ச? அவன் சொன்னதுக்கு கொலையா செஞ்சிருப்ப. அப்படி என்னடா சொல்லிட்டான்? உங்க அக்கா அழகா இருக்கா, சினிமாவுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னான். கேட்டீங்களா தாதா? ஏன்னு கேட்கறதுக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தர் இல்லாததுனால எவனும் என்னென்ன கேள்வி கேட்கிறான் பாத்தீங்களா? சீதா பேட்டி, நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டு பேசாதம்மா. உங்க அப்பா பரமசிவம் என்ன வெறும் தோஸ்தா மட்டும் நினைக்கல, இந்த குடும்பத்துல ஒருத்தர் நான் நினைச்சாருமா. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, எப்படிமா இருக்கீங்க? இந்தாங்கம்மா பழம். ராஜா, ராமு, சண்டைக்காரன் பேர் எடுக்காம ராஜா மாதிரி நல்ல பேர் எடுக்கும், தெரியுதா? இந்த சீதா, நீ வேலைக்கு போகல? போகணும் தாதா. அம்மாவுக்கு மருந்து கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். அதுதான் நேரம் ஆயிடுச்சு. நான் அந்த வழியா தான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ வந்தீங்கன்னா ஜட்காவிலே கொண்டு இறக்கி விட்டுறேன். இல்ல தாதா, நான் நடந்தே போறேன். டேய், அம்மாவை பத்திரமா பாத்துக்குங்கடா. அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? தாதா வரேன். டேருங்க, அந்த அழகு ரோஜா அசஞ்சி அசஞ்சி நடந்து வரத பாத்தியாடா? இதத்தான் தினமும் பார்த்துக்கிட்டு தானே முதலாளி இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? எப்பதாண்டா பறிக்கிறது? அது நம்ம தோட்டத்து ரோஜா தானே முதலாளி. ஐயா மனசு வச்சா இன்னைக்கே பறிச்சிடலாம். ஏண்டா, அது சுலபத்துல எட்டுமா இல்ல முள்ளு ஏறாவது குத்துமா? முள்ளு இல்லாத ரோஜா முதலாளி. ஐயா கண்ணு பட்டு போச்சுல்ல, இன்னுமே கைவிடாம போகுமா? சீதா, உன்னை முதலாளி கூட்டிட்டு சொன்னார், வா. சீதா, இன்னைக்கு வேலைக்கு வரதுக்கே இவ்வளவு லேட்டு. பாக்குறதுக்கு அழகா இருக்கிறோம். முதலாளிய எப்படியாவது சமாதானப்படுத்தலாங்கிற தைரியமா? நீங்க கேட்ட முதல் கேள்வியில நியாயம் இருக்கு, ரெண்டாவது கேள்வியில விஷமம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படி என்ன சொல்லிட்ட? நீ அழகா இருக்கேன்னு சொன்ன, இது ஒரு குத்தமா? குத்தம் உங்க வார்த்தையில மட்டும் இல்ல, உங்க மனசுலயே இருக்கு. முதலாளி, சீதா உங்க மனசு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சுக்கிட்டா ஏண்டா இன்னும் கல்லையும் மண்ணையும் சுமந்து இப்படி கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்?
பேசாம நம்ம பங்களாவுக்கு வந்து ராணி மாதிரி இருக்க வேண்டியதானே? ஐயா, நாங்க கல்லையும் மண்ணையும் மட்டும் சுமக்கல, அதோட எங்க கற்பையும் சேர்த்து சுமக்கிறோம். தலையில இருக்கிற பாரம் தாங்க முடியலன்னா தரையில இறக்கி வச்சிடலாம். ஆனா தன்மானம் உள்ள எந்த பெண்ணும் கற்ப ஒரு பாரமா நினைக்க மாட்டா. உங்க கெட்ட எண்ணத்தை மாத்திக்கிங்க. ரங்கா, ஏ நல்ல எண்ணத்தை அவ கெட்ட எண்ணம்னு சொல்லிட்டு போறாளேடா. பைத்தியக்காரி, அவ இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல முதலாளி. புரிய வைக்கிறேன். நான் யாருங்கிறத கூடிய சீக்கிரம் அவளுக்கு தெரிய வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சோறு போடுக்கா. எனக்கு அது இருந்த சோத்தையெல்லாம் எங்களுக்கே போட்டுட்ட. அப்ப உனக்கு? நான் அப்பவே சாப்பிட்டேன்டா. நீ போய் சொல்ற. தினம் ஏங்கா நீ பட்டினியாவே இருக்க? பசியும் பட்டினியும் எனக்கு பழக்கப்பட்டு போச்சுடா. நீங்க நல்லா இருக்கணும். கெட்டு போன இந்த குடும்பம் உங்களாலதான் மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தாண்டா என் வாய கட்டி பயத்தை கட்டி உங்களை இப்படி வளர்க்கிறேன். வருத்தப்படாதக்கா, நாங்க உன்னை காப்பாத்துறோம். ஆமாக்கா, நான் பெருனா வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கறேன்க்கா. எனக்கு பணம் வேண்டாண்டா, பாசம் வேணும். இந்த சகோதர பாசத்துக்காகத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருப்பேன்டா. சீதா, மா சீதா கண்ணு, நீங்க என்ன அடையாளம் தெரியல? தெரியலையே. பார்த்து 10 வருஷம் ஆச்சுல்ல, உனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? நான் தாண்டி உங்க அழகாத்த கோடி விட்டு மாறி விட்டுல கூட இருந்தேன். அப்ப நீ சின்ன பொண்ணு, உங்க அம்மா கிட்ட கூட இருக்க மாட்டேன். அத்தை அத்தை அத்தைன்னு என் பின்னாலேயே சுத்தி திருப்பி. நீ அத்தையா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. யாருமா அந்த பையன்? என் தம்பி. அடா புடி பயல, உங்க அக்காவுக்கு என்ன அடையாளம் தெரியல, உனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? அப்ப நீ பிறந்திருக்கவே மாட்டேன். இப்படி உட்காருங்க, நான் போய் அம்மாவை கூப்பிடுறேன். அவங்களுக்கு ஏமா சிரமம் கொடுக்கறா? வேண்டாம் வேண்டாமா. இத பணம் இருக்கு, செலவை வச்சுக்க. பட்டுப்புடவை இருக்குமா, கட்டிக்க. விலாசம் தரேன், சாயங்காலமா வீட்டுக்கு வந்துரு. இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல, வச்சுக்க வச்சுக்கம்மா. நீ எதுக்காக ஒருத்தகிட்ட கை கட்டி வேலை செய்யணும்? உனக்கு இருக்கிற அழகுக்கும் இளமைக்கும் 1000 உன் காலடியில கொட்ட வேலாசனை காட்டிட்டு இருக்காரு. நீ எந்த நோக்கத்தோட இங்க வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. மரியாதையை எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு. சீதா, போ போறியா இல்லையா? உழைக்க தெரியாதவன். எவனோட கல்யாணம் நடக்குது? ஐயா நான் இல்ல, அவன் ஒரு பயந்தாங்குழி. பின்ன நீயா? இப்ப கல்லால் அடிச்ச. இனிமே இந்த பக்கம் வந்த பயப்படாத. யாரு? வேற யார் இந்த நேரத்துல இவ்வளவு உரிமையோட வருவாங்க? எதுக்காக வந்தீங்க? கரும்பு இருக்கிற இடத்துக்கு எறும்பு எதுக்காக வரும்? மரியாதையா வெளியே போங்க. என்னடி மிரட்டுற? ஐயா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். வீணா கலாட்டா பண்ணாம எல்லாரும் வெளியே போயிடுங்க. காலையில் அடி பிடிக்கிற, அவர் கையப்படி நீ முன்னுக்கு வந்துருவேன். பாரு, எங்க ஐயா மனசு போல நடந்து எங்களோட பரப்படு. இல்ல இந்த ஊர்ல நீ இருக்க முடியாது. பேசாம வெளியே போறீங்களா இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடவா? கூப்பிடு, எவன் வரான்னு பாக்குறேன். ஐயா, ஐயா, உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். என்ன விட்டுடுங்க ஐயா. உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சிருந்தேனே, அதுவே பெரிய காரியம்.
அப்படியா நடந்தது? உன்னை அம்மாவை அடிச்சிட்டு அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்கடா. ஆமா தாதா. அந்த 3 பேர் உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? நேர்ல பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் தாதா. அம்மா 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 கவலைப்படாம போங்க, கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சோம். ரொம்ப நன்றியா. வா. தாதா, அக்காவி அண்ணனை கண்டுபிடிச்சிருவாங்களா? கவலைப்படாதப்பா, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சுவாங்க. தாதா, அந்த 3 பேரையும் நான் நேர்ல பார்த்தேன், கத்தியால குத்தி கொன்னுடுவேன். அந்த மாதிரி எண்ணமே உன் மனசுல வரக்கூடாதுப்பா. 4 பேரை போல நல்லா படிச்சு முன்னேறணும். அப்பதான் இந்த உலகத்தில் நீ நினைச்சது சாதிக்க முடியும். வா. முதலாளி, இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தா. டேய் சீதா, இங்க வந்த யாருமே இதுவரையும் தப்பிச்சு போனது கிடையாது. போகணும் நினைச்ச உன் உயிருக்கு ஆபத்து. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். போ, தாராளமா போ. ஆனா உன் தம்பிய மறந்துட்டு போறியே. நான் ஒண்ணும் மறக்கல, அவனையும் கூட்டிட்டு தான் போறேன். அது ஒன்னால முடியாது. இந்த வீட்டு வாசப்படியை தாண்டின அடுத்த நிமிஷமே உன் தம்பியோட கழுத்து நெரிச்சு கொண்டுடுது. வேண்டாம், என் தம்பியை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் போக மாட்டேன். இனிமே இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். என் தம்பியை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என் தம்பியை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என்னடி பாக்குறீங்க? உங்களுக்கு நான் சொல்றேன், இங்க வர எல்லார்கிட்டையும் நீங்க சந்தோஷமா நடந்துகிட்டீங்க, இந்த இடம் உங்களுக்கு சொர்க்கம் இல்ல, இதுதான் சமாதி. ஒரே ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் மத்த எல்லா மிருகத்துக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா. ஒரு சின்ன முயல் அந்த சிங்கத்தை எப்படியாவது ஜெயிக்கணும் தீர்மானம் பண்ணி அந்த சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கராஜா சிங்கராஜா, இந்த காட்டிலே நீ ஒருத்தன் தான் ராஜா நினைச்சுட்டு இருக்க, ஆனா இன்னொரு ராஜா இருக்கிறான்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே சிங்கத்தை கூட்டிட்டு வந்து ஒரு பாழுங்கிணத்துல இருந்த தண்ணிக்குள்ள அந்த சிங்கத்துடைய உருவத்தை காட்டிச்சான். உடனே சிங்கம் அந்த கிணத்துக்குள்ள தவிச்சான், செத்து போச்சா. இப்ப தெரியுதா, ஒரு பெரிய சிங்கத்தை ஒரு சின்ன முயல் எவ்வளவு புத்திசாலித்தனமா ஜெயிச்சிருச்சு பத்தியா?